சரி சாமி வந்து பேசு. அம்மா உன்னை ஏதோ முக்கியமா கூப்பிட்டா. அக்கா நீ போக்கா நான் போறேன். சாமி உடனே கூப்பிட்டா. போறேன் காண்டி போ. பாப்பா அழுதுட்டு இருக்க போற அவளை போய் பாரு. சரி சாமி. எப்படா அக்கா போயிட்டா சொல்லிடுறோம். என் மனசுல இருக்கதை எப்படியாவது சேகர் கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். சாரி சேகர். என் அக்கா வந்துட்டு அதனால தான் சுரிய தடங்கள். பரவாயில்ல சாமி உங்க அம்மா கூப்பிடுறாங்களாம்ல போயிட்டு வந்து சொல்லு. நான் இங்கே இருக்க சாமி. இல்ல சேகர் நான் சொல்ல வந்ததா சொல்லிடுறேன். சொல்லாம போனா எனக்கு மனசு கேட்காது. சரி சாமி அப்ப சொல்லு. அது வந்து சேகர் இந்த விஷயத்தை ஒரு கடிதத்திலயோ இல்ல மெசேஜ்லயோ நான் சொல்லிருக்கலாம். ஆனா அது அவ்வளவா நல்லா இருக்காது சேகர். அப்படியா என்ன சாமி? சொல்றேன் சேகர். சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். சௌமியம்மா மாமா. சௌமியம்மா அம்மா உன்னை கூப்பிட்டு இருக்காங்கம்மா. சரி மாமா. அக்காவை பண்ண வந்து சொன்னா நான் இதோ போறேன். உங்க அம்மா உடனே வர சொன்னாங்க. சரிங்க மாமா நீங்க போங்க நான் உடனே போறேன். சரிம்மா ரொம்ப நேரம் ஆகாத போயிடு. சரிங்க மாமா. சேகர் கிட்ட இப்பவே சொல்லிரணும். நல்லவேளை மாமா சொன்ன உடனே போயிட்டாங்க. சாரி சேகர். மாமா வந்ததுனால மறுபடியும் தடங்கள் ஆயிட்டு. பரவாயில்ல சாமி உங்க அம்மா கூப்பிட்டே இருக்காங்கன்னு ரெண்டாவது தடவை உங்க மாமா வந்து சொல்லிட்டாங்க. நீ போய் என்ன கேட்டு சாமி நான் இங்கே நிக்கிறேன். இல்ல சேகர் நான் என் மனசுல இருக்கதை உன்கிட்ட சொல்லிட்டே போறேனே. ஏன்னா தடங்கள் வரத பாக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு சேகர். சாமி படிக்கலனா படிக்கலாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நீ எதுக்கு அந்த தடங்கள்னு நினைக்கிற? கரெக்ட் தான் சேகர். ஆனாலும் இத நான் உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அத சொல்ல வரும்போது ஒருத்தரா தடுக்காமல அதனால தான் அப்படி சொன்னேன். பரவாயில்ல சாமி நீங்க என்ன இருக்கேன்னு சொல்லு. சரி சேகர். இதுக்கு முன்னாடி நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தோம்ல. அப்போ நம்ம பணங்கரங்க இறங்கிலாம் சாப்பிட்டோம். அது இப்படி சாப்பிடணும் தோணுது.
ஐயோ சேகர் போயிட்டான். சௌமிமா எம்மா எதுக்கு வாடி நிக்கிற பேட்டி எடுக்கு? ஐயோ என்னம்மா இது சரோஜாக்கா மாதிரியே பேசியா? பின்ன என்னம்மா பேச சொல்லியா? என்ன பேச சொல்லியா? என் வாழ்க்கை போச்சு உன்னால. வாழ்க்கை போச்சா? சேகர் தம்பி தானே போனா? சேகர் தான் போனா. சேகர் கூட என் வாழ்க்கையும் போயிட்டு
எம்மா மாணிக்கத்தை கூட்டிட்டு வர சொன்னீங்கல்லம்மா, கூட்டிட்டு வந்துட்டேன். ஏய்யா பேராண்டி வாயா, உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் பாட்டி? ஏய்யா நம்ம தோட்டத்துல வேலை செய்யல ஆனந்த், அவன் என்கிட்ட ஒரு உதவி கேட்டான் பாத்துக்கையா. என்ன உதவிமா? ஏய்யா தோற, ஆனந்த் மாமனாரோட வீடு ஊர்ல இருக்கத அடகு வச்சுட்டாவலாம். அந்த வீட்டை கந்து வெட்டிக்காரையும் பூட்டு போட்டு வச்சுட்டானு. பணம் தந்தாதான் வீட்டை தருவேன்னு சொல்லிட்டு போயிட்டானு. சரிங்கம்மா. இப்போ ஆனந்த் மாமியாரும் அவன் மவளும் தெருவுலதான் கூடாரம் போட்டுட்டு இருக்காவலையா. அதுக்கு அங்க இருந்த வீட்டை மீட்டு கொடுக்கறதுக்கு ரூபா கேட்டான் பாத்துக்க. அதுக்கு என்ன பதில் சொல்லன்னு எனக்கு தெரியல, உங்கள்ட்ட கேட்டு சொல்லியன்னு சொல்லிட்டேன். எம்மா எவ்வளவுமா தேவைப்படுதா? ஏய்யா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 18 லட்சம் கேட்கான். 18 லட்சமா? எம்மா 1 லட்சம் 2 லட்சம்னா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். 18 லட்சத்தை நம்ம உடனே எப்படிமா ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும்? அதுவும் இலவசமால எப்படி கொடுக்க முடியும்? இலவசமா இல்லையா, அவன் மாமனார் இருக்கார்ல, அவரு வேலை செஞ்சு கழிக்கன்னு சொல்லியாரு. எம்மா 18 லட்சத்தை எத்தனை வருஷம் வேலை செஞ்சு கழிக்கிறது? அது சரி வருமா? ரொம்ப வருஷம் ஆகுமா? ஏய்யா எத்தனை வருஷம்னாலும் அது கடனை அடையிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சிலுப்பாவை நம்ப முடியாது, ஆனா சிலுப்பா புரிச்சு அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆனந்த் நானும் கொஞ்சம் கொஞ்சம் தாரேன்னு சொல்லியேன். என்னப்பா செய்யலாம், கொஞ்சம் யோசிங்களா. சரிங்கம்மா, 18 லட்சத்தை எப்படி உடனே பெறட்டுறது? அவரு சொல்றாரு, சரி நம்ம பெரட்டி உடனே எப்படி கொடுக்க முடியும்னு யோசிக்கேன். மாணிக்கம் கையில வாங்கிட்டு அவ்வளவு பணம் இருக்குதாப்பா? கையில எல்லாம் இல்லப்பா, பேங்க் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். சரிப்பா உடனே எடுக்கலாமா? ஊருக்கு போய் வேணா எடுத்து தரேன்ப்பா. மா மாணிக்கத்துக்கிட்ட பணம் இருக்காம்மா, அவன் தாரேங்க. ஏங்க என்ன விஷயம்? ஏதோ பணம் தாரேன்னு சொல்றீங்க. மாணிக்கம் என்னப்பா விஷயம்? எத்தே எனக்கு தெரியாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாரு ராசத்தி, உனக்கு தெரியக்கூடாதுன்னு எல்லாம் பேசல. நீனே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நானே சொல்லியும் கேட்டுக்க. நம்ம தோட்டத்துல வேலை செய்யல ஆனந்த், அவன் மாமனார் இருந்த வீடு அடமானத்துல போயிட்டான். அவர் பொண்டாட்டி பிள்ளைகள் இப்ப தெருவுல தான் கூடாரம் போட்டுட்டு இருக்காவலாம். அதை திருப்பதிக்கு 18 லட்சம் கேட்கான். அதைத்தான் நான் மாணிக்கத்திட்ட கேட்டுட்டு இருக்கேன். 18 லட்சம் என்ன சும்மா வந்துருமா? அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு தெருவுல போறவங்களுக்குலாம் ராசத்தி அவரு வேலை பார்த்து நான் கடனை அடைச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா வேலை பார்த்து எத்தனை வருஷத்துல இந்த கடனை அடைக்க? அதெல்லாம் சரி வராது தேய். நம்ம அவங்களுக்கு இந்த உதவி எல்லாம் செய்ய வேண்டாம். வேலை செய்யறேன்னு சொல்லுவா, அப்புறம் அந்தால போயிருவாவ. யாரையும் நம்ப முடியாது இந்த காலத்துல. நீ பார்ப்பா மாணிக்கம், ரூபாலாம் நீ எதுவும் கொடுத்துறாத. 18 லட்சம் என்ன சும்மையா வருது? ராசாத்தி, கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு உதவி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா வரவி போறவங்களுக்குலாம் உதவி செஞ்சுட்டே நம்ம ஒண்ணெல்லாம் போறதுக்கு. ஏல ராசாத்தி, எத்தி நீங்க மத்த விஷயத்த சொன்னா நான் அப்படியான ஆமான்னு கேப்பேன் தேய். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால கேட்க முடியாது. என் மகன் ஏமாந்துருவான். பெத்த தாயா எனக்கு அவனுக்கு சொல்ற கடமை இருக்குல்ல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். மாணிக்கா நீ ரூபாலாம் கொடுக்க கூடாது, வா போவோம். ஏமா பாட்டி கேட்காங்கல்ல? வான்னு சொன்னேன். இவன் என்ன இப்படி இழுத்துட்டு போற? ஏய்யா தோற, இந்த விஷயத்துல என்னாலயும் எதுவுமே பேச முடியல. நீ கொஞ்சம் ராசத்தை கூட்டிட்டு வாயா, இன்னொரு தடவை பேசி பாப்போம். சரிங்கம்மா. நான் இவ பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சுதான் அவளை கூடாம இவிய 2 பேரையும் கூப்பிட்டேன். கரெக்டா மோப்பம் பிடிச்சு